இன்று நவம்பர் 27 இந்த 27ஆம் தேதி நம்ம மாவீரர்கள் நாளாக நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். நமது தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் ஆரம்பித்த விடுதலை புலி இயக்கத்தின் முதல் மாவீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா லேப் சங்கர் அவர்கள். அவர் தான் நமது தேசிய தலைவர் அவருடைய படையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக முதல் உயிர் தியாகம் கொடுக்குறாங்க. அந்த நாள் 27 நவம்பர் 27 தான் நம்ம மாவீரர் தினமாக ஆண்டுதோறும் நமது தேசிய தலைவர் அவர்கள் இந்த நாளை அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் முத்தமிழன் அவர்களோடு சேர்ந்து நம்ம ஆண்டுதோறும் இந்த மாவீரர்கள் தினத்தை மாவீரர் தினமாக நம்ம சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாள் நாம் அனைவரும் கண்ணீர் சிந்துவதற்கு அல்ல, இது நம் ஒவ்வொருவருடைய எழுச்சி மிகுந்த நாள். நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உயிர் தியாகம் செய்த அந்த மாவீரர்களை மனதில் கொண்டு நம்மளும் ஒரு மாவீரர்களாக களத்தில் நின்று அவர்களுக்கு ஒரு மாவீரர் நாளை நம்ம அனுசரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நமது தேசிய தலைவர் அவர்களை யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். இன்றைக்கி நம்ம தேசிய தலைவரை ஒரு சில பேர் தீவிரவாதி என்று சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம வருங்காலத்தில் ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும், அல்லது ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கும் சரி, ஒரு ஆந்திராவில் போய் ஒரு செம்மரம் வெட்டினாங்கன்னு சொல்லி ஒரு 20 அப்பாவி தமிழர்களை காக்கை சுருவியை சுட்டு கொள்கிற மாதிரி சுட்டு கொண்டானுங்க. அந்த காட்டில் 20 தமிழர்களை எந்த ஒரு காரணமின்றி சுட்டு கொண்டானுங்க. எப்போ ஒரு சந்தன கடத்துகிற ஒரு செம்மரம் கடை வெட்டினாங்கன்னு சொல்லி புத்தின 20 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்கீங்களே, அது வெட்ட சொன்னது யார், அதனுடைய முதலாளிகள் யார் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அவர்களை கண்டுபிடிக்க முடியல. நம்ம நாட்டு உளவுத்துறைகள் இலங்கையில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உளவுத்துறைகள், காவல்துறைகள் நம்ம 20 தமிழர்களை சுட்டு கொள்றான், செம்மரம் கடத்த போனால் வெட்ட போனான்னு சொல்லி சுட்டு கொள்றான். அப்போ அந்த செம்மரம் கட்டையை வெட்ட சொன்னது யார், அந்த முதலாளிகள் யார் அப்படிங்கன்னா அதை கண்டுபிடிக்க துப்பில்லாமல் இருக்குது நம்ம காவல்துறைகள். அதே போல் நமது மாவீரன் சந்தன மர கடத்தலன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா வீரப்பனை சந்தன மர கடத்தல்காரனையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை நாங்கள் சுட்டு கொன்னுட்டோன்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பணமோ வைரமோ ஒரு கோடிக்கணக்கில் பணமோ கைப்பற்றினதுக்கான அடையாளமும் இல்லை, தகவலும் இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் பல ஆண்டுகளாக இவங்க சந்தன மர கடத்தல்காரனே சொல்லியிருக்காங்க. உண்மை அது அல்ல. அவர் அந்த காட்டை பாதுகாத்தார், நமது காவேரி நீரை பாதுகாத்தார். அவர் இருக்கிற வரைக்கும் ஒகேனக்கல் பக்கம் எவனுமே தலை காட்டி காமிக்கல. அவர் குரல் கொடுத்தா தண்ணி ஒழுங்காக வந்துக்கிட்டு இருந்து. அப்பேற்பட்ட மாவீரனை இவருங்க சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி ஒரு அடையாளத்தை குத்த பார்க்குறாங்க. ஆக பெரிய பெரிய இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணம் ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். விஜய் மல்லையா போன்ற ஆட்கள்லாம் அவன்லாம் வெளிநாடுகளில் போய் பதுங்கி இருக்கிறான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அடையாளம், நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கிறாங்க. இந்த அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை கோடியாக கொள்ளையடிச்சிட்டு போனவனுக்கெல்லாம் அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த மக்களையும் மண்ணையும் நேசித்து மக்களை அரவணைத்து காப்பாற்றினவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீவிரவாத பட்டமும் சந்தன கடத்தல் பட்டமும் அந்த மாதிரி பட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நமது தேசிய தலைவரும் நம்ம இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு தேசியத்தை அமைக்க வேண்டும், இந்த ஒரு உயிரை கொடுத்து நேருக்கு நேரான ஒரு போராட்டத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக எடுத்து இன்றைக்கி நம்ம தமிழ் ஈழத்துக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் இந்த தமிழீழம் விடுதலைக்காக நம்ம தேசிய தலைவர் அவர்கள் தனது குடும்பத்தை பலி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுல இந்த தமிழ் தேசியம் நம்ம அடைந்தே தீருவோம். இந்த கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம். நம்ம மாவீரர்கள் தினத்தில் இந்த மாவீரர்கள் அனைவரும் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்காங்க.
அவங்களோட சிந்தனையோடு எழுச்சி மிகுத்தோடு நம்ம இன்னும் தமிழ் தேசியத்தை நோக்கி தமிழ் ஈழத்தை நோக்கி நமது கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் முத்தமிழன் அவர்கள் பாதையில் பயணித்து நம்ம தமிழ் ஈழத்தை கண்டிப்பாக அடைந்தே தீர்வோம் என்று இந்த மாவீரர் தினத்திலே கூறிக்கொண்டு கொள்கிறேன். இந்த மாவீரர்கள் தினம் நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லி நான் அழைப்பை ஏற்ற உடனே எனது அண்ணன் தம்பி மாமாமார்கள் அனைவரும் வந்திருக்காங்க. நமது கட்சி தலைவர் அவர்கள் நெய்வேலி மாவீரன் வினோத் அரங்கத்தில் பண்ணுறதா திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் நான் எனது தம்பி திருமணத்திற்காக நமது சொந்த மண் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறேன். அதனால் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நான் எனது சொந்த மண்ணில் இந்த வீர வணக்கத்தை நான் செலுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே என் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய எனது அண்ணன் தம்பி மாமா அனைவருக்கும் எனது நன்றி.